ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பர்த்டே கேக் பண்ண போகிறோம். இந்த பர்த்டே கேக் வந்து ரொம்பவே குழந்தைங்க விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன கேக்குனா சாக்லேட் கேக்கு. பர்த்டே கேக்ஸ்லாம் நிறைய வெரைட்டிஸு நிறைய ஃப்ளேவர்ஸும் கிடைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம ட்ரஃபிள் கேக்கு தான் பண்ண போகிறோம். சாக்லேட் ட்ரஃபிள் கேக்குங்கிறதே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மற்ற கேக்கில் கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளு. நீங்கள் விப்பிங் க்ரீம் பண்ணுற கேக்கோட இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சுலபமான ரெசிபி. இந்த ட்ரஃபிள் கேக் பண்ணுறதுக்கு ஸ்பாஞ்ச் கேக் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸ்பாஞ்ச் கேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஏற்கனவே நம்ம சேனல் வீடியோ போட்டோம். அதே மாதிரி இதுக்கு வந்து டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் தேவைப்படும். இந்த டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் 2:1 ரேஷியோவில் 200 கிராம்ஸ் நீங்கள் சாக்லேட் எடுத்திங்கன்னா 100 ml வந்து நீங்கள் விப்பிங் க்ரீமோ இல்லை ஃப்ரெஷ் க்ரீமோ எடுத்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நீங்கள் வந்து மெல்ட் பண்ணி வச்சுக்கணும். அது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் ஒரு பைப்பிங் பேக்கில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் பேஸ் வந்து ஸ்பாஞ்ச் கேக் வந்து நான் 3 லேயராக கட் பண்ணியிருக்கேன். அந்த 3 லேயரில் அடியில் இருக்கிற லேயர் வந்து முதல்ல வச்சு அதுக்கு மேலே வந்து சுகர் சிரப் வேணால் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த கஸ்டமர் வந்து சுகர் சிரப் அதிகமாக வேண்டாங்கிறதுனால நான் வெறும் சாக்லேட் மட்டும்தான் மேலே ஊற்றிட்டுருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட் லேயர் போட்டுட்டு நான் பைப்பிங் பேக்கில் இருக்கிற சாக்லேட் வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன். ஏன் பைப்பிங் பேக்கில் போடுறதுன்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா இந்த சாக்லேட் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக ஒட்டிகிட்டே இருக்கும். இது வந்து இந்த ப்ராசஸில் நம்ம பண்ணிங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட்டில் மேலே டாப்பில் இருக்கிற லேயர் எடுத்துகிட்டு வந்து செகண்ட் லைனில் போட்டிருக்கேன். இது வந்து நல்லா ஃபினிஷிங் கொடுக்கும். ஏன்னா மேலே இருக்கிறது செகண்ட் லைனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். இல்லைன்னா மேலே வந்து ஒரு 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 அது ஒரு மாதிரி ஷேப் வந்துடும். ஸோ அதனால தான் நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி செகண்ட் லேயரில் இருக்கிற கேக் கட் பண்ணுற கேக் வந்து டாப் லேயரில் போட்டிருக்கேன். இது வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இதோட என்னென்ன யூஸ் பண்ணுறது, எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணுங்கிறது அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இதை வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு புரியலன்னு நினச்சிங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி வந்து ரொம்பவே சுலபம். ஏன்னா பிகினர்ஸுமே பண்ணிக்கலாம். மற்ற கேக்ஸ் பண்ணும்போது அது வந்து க்ரீம் ப்ராசஸிங்கு, மெல்ட்டிங்கு, அது நிறையா ப்ராசஸ் இருக்குது. விப்பிங் க்ரீம் பண்ணும்போது நிறைய பேர்த்துக்கு வந்து விப்பிங் க்ரீம் பீட்டிங் பண்ணுறது இது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த சாக்லேட் கேக் அப்படி கிடையாது. பாருங்கள், நான் பேலட் நைஃப் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வந்து இங்கே ஒரு ட்ரிக் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணே ஆகணும். இப்போ வந்து இந்த கேக் வந்து ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற சாக்லேட் வந்து மேலே ஊற்றிக்கணும். பாருங்கள், இந்த சாக்லேட் எங்கே ஊற்றுறேன்னு கொஞ்சமாக கவனமாக பாருங்கள். ஏன்னா சைடில் ஊற்றாமல் சென்டரில் மட்டும்தான் ஊற்றணும். ஏன்னா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது சாக்லேட் ஃபுல்லாகவே வெளியே வந்துடும். ஸோ நம்ம சென்டரில் ஊற்றுறதுனால பேலட் நைஃப் வச்சு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே வந்திங்கன்னா சாக்லேட் கீழே இறங்காது. ஸோ அந்த மாதிரி ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு ட்ரிக் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். நிறைய பேர் வந்து பிகினர்ஸ் வந்து இந்த கேக் வந்து பண்ணும்போது கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னா ஸ்மூத்னஸ். அது வந்து ஷைனிங் வேணும் இந்த சாக்லேட் கேக்கு. அப்படி வேணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுறதுன்னா, இந்த பேலட் நைஃப் நான் ரொட்டேட் பண்ணுற பேலட் நைஃப் இருக்குது இல்லைங்களா, அந்த நைஃப் வந்து கொஞ்சம் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிகிட்டே வரணும். இல்லைன்னா சுடு தண்ணியில் டிப் பண்ணிகிட்டே வரணும். நான் அந்த வீடியோ எடுக்க முடியல என்னால். அதனால தான் உங்களுக்கு இப்படி காமிச்சிட்ருக்கேன். அந்த பேலட் நைஃபு நல்லா அந்த சாக்லேட் ஃபுல்லாகவே இது பண்ணிவிட்டு அந்த பேலட் நைஃப் எடுத்துகிட்டு போய் அடுப்பில் வைக்கணும், ஹீட் பண்ணணும். இல்லைன்னா சுடு தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த சாக்லேட் கேக் மேலே வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே வரணும். ஏன்னா அந்த டைமில் நமக்கு நல்ல ஸ்மூத்னஸ்ஸு கிடைக்கும், ஷைனிங்கும் கிடைக்கும் கேக்கு. இதுதான் இங்கே இப்போ ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரே ஒரு ட்ரிக்கு. இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி உங்களோட சாக்லேட் கேக் வந்து ரொம்பவே சுலபமாக, ரொம்ப ஷைனிங்காக, ரொம்ப டேஸ்டியாக பண்ணிக்கலாம். ட்ரஃபிள் கேக் பண்ணும்போது நான் இந்த மெத்தட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப சுலபமாக தோணுச்சு. அதனால தான் நான் வந்து இந்த சாக்லேட் கேக் பண்ணும்போது இந்த பேலட் நைஃப் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அது வந்து அடுப்பில் வைக்கிறதோ இல்லைன்னா சுடு தண்ணியில் டிப் பண்ணுறத கண்டிப்பாக செய்வேன். அப்போ தான் எனக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா கிடைக்கும். இந்த கேக் வந்து உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரிக்ஸ் நீங்களும் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
இது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ இதுவரை இதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நம்ம இந்த சாக்லேட் ஊற்றி இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்ததுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா நம்ம இதுக்கு வந்து மேலே டெக்கரேஷன் கொடுக்க போகிறோம். இந்த டெக்கரேஷன் வந்து இன்னும் நீட்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஹார்டானால் நமக்கு அந்த டிசைன் பண்ணும்போது ஒட்டாமல் வரும். கொஞ்சம் இந்த சாக்லேட் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு வெளியே எடுத்துகிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள். நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த டிசைன் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு எப்படி தோணுச்சோ அப்படி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு மறுபடியும் வெளியே எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நான் இந்த மாதிரி டிசைன் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி நாஜில் எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு மேலே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி கேக் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும்.